Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா the theory of general semiotics. இதை எழுதினவங்க ஆல்ஃப்ரெட் சாலிமோனிக். ஸோ இந்த பர்டிகுலர் புக்கில் வந்துட்டு 7 சாப்டர்ஸ் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் செமியாட்டிக்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, லாங்குவேஜ் அண்ட் செமியாட்டிக்ஸ்குள்ள கனெக்ஷன், எந்தெந்த தியரிஸ்ட் என்னென்ன இதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்றத ரொம்பவே ப்ரீஃபாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ செமியாட்டிக்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடி சைன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சைன் அப்படின்றது என்னென்னா, சைன் இஸ் சம்திங் தட் ரெப்ரசன்ட் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சம்திங் எல்ஸ். ஸோ ஏதாவது ஒன்று நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த சைன் வந்து ஹெல்ப் பண்ணுது. அது வேர்டாக இருக்கலாம், இமேஜ், சவுண்ட், ஆப்ஜெக்ட் எதுவாக வேணா இருக்கலாம். அதை ஒருத்தவங்க கிட்ட கன்வே பண்ணுறதுக்கு அந்த இமேஜுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு விஷயம் ரீப்ளேஸ் ஆகுது. எல்லாமே இந்த இமேஜை கன்வே பண்ணுறதுக்காக தான். ஸோ மீனிங் இல்லைன்னா ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. ஐகான், இன்டெக்ஸ், சிம்பிள்ஸ் அப்படின்னு இதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக ஃபாலோயிங் சாப்டர்ஸில் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக சைன் அப்படின்றது என்னென்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக, நேவிகேஷனுக்காக ஹெல்ப் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நம்ம வேர்ல்டு மொத்தத்துலேயும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இருக்குது. அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த சைன் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அது எந்த ஃபார்மேட்டில் வேணால் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் இன்ட்ரோடக்ஷன் டு ஜென்ரல் செமியாட்டிக்ஸ். செமியாட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் சைன் அண்ட் சிம்பிள். சைன் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்டே பார்த்தோம். சிம்பிள் அப்படின்றது என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ இந்த சைன் அண்ட் சிம்பிள் இது ரெண்டையும் பற்றி நம்ம படிக்கிறது தான் செமியாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஹியூமன் கம்யூனிகேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம டே டு டே இந்த வேர்ல்டில் பேசாமல் நம்ம ஒரு நாளை கடந்து போகவே முடியாது. எப்படியாவது ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் நம்ம யாருக்கிட்டையாவது கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும். அப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த செமியாட்டிக்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 தியரிஸ்ட்டை பற்றி பேசியிருக்கிறாங்க, ஃபெர்டினண்ட் டி சஷூர் அண்ட் சார்ல்ஸ் சாண்டர். ஸோ இவங்க 2 பேருமே ஒரு ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க செமியாட்டிக்ஸ்க்காக. செமியாட்டிக்ஸ் அப்படின்றது ஒரு வாஸ்ட் ஏரியா. அதை ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி ஸ்டடி பண்ணணுன்றது தெரியுன்றதுக்காக இந்த 2 தியரிஸ்ட்டும் அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஃபீல்டு ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சஷூர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேர்ட்ஸ் அண்ட் தேர் மீனிங். ஒரு வேர்டுக்கும் அதுக்குள்ள மீனிங்க்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது. நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது என்ன வேர்ட்ஸ் வேணால் அந்த சென்டென்ஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். பட் பர்ஃபெக்டாக நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற வேர்ட் சினானிம்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டுக்கு அடித்தோன்னா நியர்லி ஒரு 5 to 10 வேர்ட்ஸ் அதுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி, அதுக்கு சிமிலராக இருக்கிற மாதிரி சினானிம்ஸ் நிறைய வேர்ட்ஸ் கொடுக்கும். பட் எந்த வேர்ட் நம்ம சென்டென்ஸில் அப்ளை பண்ணால் கரெக்டான மீனிங்கை நம்மளால் கன்வே பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கரெக்டான அந்த மீனிங்க்கும் வேர்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த செமியாட்டிக்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் சாண்டர்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹவு சைன் ஒர்க்ஸ். சைன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது இந்த செமியாட்டிக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு ப்ரோக்ராம்குள்ளே இந்த சைன் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுது, அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை பற்றி இந்த சாண்டர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. லைக் இப்போ ரோட் சிக்னல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. இப்போ லைட் அது வந்து ஜஸ்ட் அ லைட், ஒரு பிக்சர் மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு லைட்டாக இருக்கிறது. பட் அதுக்குள்ளே ஒரு கோ ஸ்டாப் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு தான் அதுக்குள்ளே இருக்குது இல்லையா? ஸோ நார்மலாக அதை பார்த்த உடனே அது ஒரு சிம்பிள், அது ஒரு சைன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். பட் அதுக்குள்ளே இருக்கிறது லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மூலமாக நம்ம ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறது, ஒரு சிம்பிள் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது. அதில் ரெட் லைட் போட்டாங்கன்னா நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் ஒரு விஷயம் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜை சிம்பிள் அண்ட் சைன் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது தான் இந்த செமியாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சாப்டர் 2ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேசிக் கான்செப்ட் இன் செமியாட்டிக்ஸ். செமியாட்டிக்கில் என்ன மாதிரியான பேசிக் கான்செப்ட் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு செமியாட்டிக்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. லைக் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஐகான்ஸ், இண்டெக்ஸ்ட் அண்ட் சிம்பிள். இந்த 3 டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஐகான்ஸ். சைன்ஸ் தட் லுக் லைக் வாட் தே ரெப்ரசன்ட். என்ன இருக்கோ அதே தான் மீன் பண்ணுறது தான் சைன் அப்படின்னு சொல்லுவோம். லைக் இப்போ ஒரு பிக்சர் பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஒரு அனிமலோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ எலிஃபண்ட்டோட ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்த உடனே இது யானையோட பிக்சர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஸோ என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்கிறது. இப்போ ஒரு குழந்தைகிட்ட நம்ம அதுக்கு லாங்குவேஜ் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கிட்ட ஒரு கேட் பிக்சரை காட்டுறோம், கேட்னு சொல்லி கொடுக்குறோன்னா என்ன இருக்கோ அதை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இதை தான் ஐகான் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பிக்சரை காமிச்சு அந்த பிக்சரில் இருக்கிற இமேஜோட எக்ஸாக்டான வேர்டை ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, அது மூலமாக கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறது. ஓகேவா? ஸோ ஒருத்தங்களுக்கு வாய் பேச முடியாது அப்படின்னா ஏதோ ஒரு பிக்சர் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மூலமாகவோ கம்யூனிகேட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இண்டெக்ஸஸ். இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்னா, சைன் தட் ஆர் கனெக்டட் டு வாட் தே ரெப்ரசன்ட்.
அதாவது இப்போ ஒரு இடத்துல இருந்து புகை வந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்கே ஃபயர் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ ஸ்மோக் வருது அப்படின்னா அங்கே ஃபயர் ஆகுது. ஸோ 2 வேர்டு இருக்கு இல்லையா? ஸ்மோக் ஆகிறத பார்த்து நம்ம எங்கேயோ ஃபயர் ஆயிடுச்சு, பேர்ன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அதிலிருந்து இன்னொரு வேர்டை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது, அதுக்கு கனெக்டடான இன்னொரு வேர்டை நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ வந்து ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, டார்க்காக இருக்குது அப்படின்னா மழை வரப்போகுது, அப்போ ரெயின் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுலேருந்து அதுக்கு கனெக்டடான இன்னொரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறது, இதை தான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மோக் அண்ட் ஃபயர் ரெண்டுமே கனெக்டடான வேர்ட்ஸ். ஒன்று நடக்கும்போது அதுலேருந்து இன்னொரு வேர்டை தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸ் அப்படின்னா என்னென்னா சைன் தட் ஹாவ் அ ஸ்பெஷல் மீனிங். சம்டைம்ஸ் சில சிம்பிள்ஸ் வந்துட்டு இந்த சிம்பிளுக்கு இதுதான் மீனிங்கா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு இன்டெப்த் மீனிங், அந்த சிம்பிளுக்கும் அந்த மீனிங்க்கும் சம்மந்தமே இல்லாமல் கூட சில மீனிங்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ஜீப்ரா கிராசிங் ரோடாக இருக்கட்டும், ஸ்பீட் பிரேக்கராக இருக்கட்டும், நிறைய டிராஃபிக் ரிலேட்டடாக தான் நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது இல்லையா? ஈச் அண்ட் எவ்ரி சிம்பிள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு சென்டென்ஸோ ஒரு வேர்டோ இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்கிறது. நம்ம ஜஸ்ட் அது பார்த்த உடனே ஒரு பிக்சர், ஒரு சிம்பிள் அப்படின்னு நினைப்போம், பட் அதுக்குள்ளே ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளுக்கும் அதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு மீனிங், அதுக்கு எக்ஸாக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த பிக்சரை பார்த்த உடனே இதுதான் சொல்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு மீனிங் இருக்கிறது தான் சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது எதுவாக வேணா இருக்கலாம், டிராஃபிக் சிக்னல்ஸ் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, எந்த சிம்பிளாக வேணால் இருக்கலாம், அது வேற ஒரு விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? தென் இந்த செமியாட்டிக்ஸில் நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா ஹவு வி இன்டர்பிரட் சைன்ஸ். சைனை வந்து நம்ம எப்படியெல்லாம் இன்டர்பிரட் பண்ணுறோம் அப்படின்றதையும் இந்த செமியாட்டிக்ஸ் ஸ்டடியில் தான் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? செமியாட்டிக்ஸ் படிக்கும்போது தான் சைனை பற்றியும் இன்னும் நம்ம அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம், இன்னும் அதை எப்படி டீப்பாக படிக்கலாம் அப்படின்றத செமியாட்டிக்ஸில் படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்டர் 3ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் திங்கர்ஸ் இன் செமியாட்டிக்ஸ். சில இம்பார்ட்டண்ட்டான பர்சனாலிட்டிஸை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க செமியாட்டிக்ஸை எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறாங்க, செமியாட்டிக்ஸை அவங்க என்ன மாதிரியான ஒரு பெர்செப்ஷனில் பார்க்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷஷூர் இருக்கிறார் இல்லையா, அவரோட ஐடியாலஜி. லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். செமியாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா சைன் அண்ட் சிம்பிளை பற்றி படிக்கிறது செமியாட்டிக்ஸ் அப்படின்றது சொல்லிட்டோம். ஆனால் இதில் லாங்குவேஜ் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஈச் அண்ட் எவ்ரி சைன், ஈச் அண்ட் எவ்ரி சிம்பிள் ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கிறது லாங்குவேஜ் தான் இல்லையா? ஸோ லாங்குவேஜ் இல்லை அப்படின்னா செமியாட்டிக்ஸே கிடையாது. லாங்குவேஜ் அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் செமியாட்டிக்ஸில் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரோலண்ட் பாத்தர்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹவு சைன்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கல்ச்சர். இந்த சைன் வந்து கல்ச்சரில் எப்படி யூஸ் பண்ணப்படுது. இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஏன்ஷியன் பீரியடில் கொடுத்துட்டு இருந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இப்போ கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் தமிழ்நாட்டில் கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எஜுகேஷன் அப்படின்றது வந்து அப்போ இவ்வளோ காமனாக இல்லை, இவ்வளோ இம்பார்ட்டண்ட், இவ்வளோ எசென்ஷியலாக எல்லாருமே அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலை. ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கணும், நம்மளோட மதர் டங்கில் இருக்கணும்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணாங்க. இன்னொன்று இன்டைரக்டாக அதை கொடுக்கணும்னு அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்டைரக்டாக கொடுத்தா மக்களால் புரிஞ்சிக்க முடியுமா, நம்மளோட கம்பெனி தான் சொல்கிறோம் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். பட் இப்போ வந்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி, பீப்புளோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இன்டைரக்டாக, ஈவன் அந்த பிராண்டோட நேமே போடாமல் அதை இன்டைரக்டாக நமக்கு என்னன்றதை கன்வே பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக மேபி அந்த பிராண்டோட நேமை வந்து வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸில் அது போகிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ட்ராமாவே நடந்திருக்கும். ஸோ அதில் தான் கண்டென்ட் இருக்கும். இந்த மாதிரி அவங்க என்ன மீன் பண்ணுறாங்களோ அதை இன்டைரக்டாக கூட சொல்கிற மாதிரியான கல்ச்சர் இப்போ வந்துடுச்சு. ஸோ ரோலண்ட் பாத்தர்ஸ் அதை தான் சொல்ல நினைக்கிறாரு. சைன் அப்படின்றது நம்மளோட கல்ச்சரில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். எப்படி மக்களுக்கு எது மூலமாக ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கு. இன்டைரக்டான ஆர்டிஃபிஷியல் அண்ட் ஆல்சோ ஆர்ட் எல்லா இடத்துலையுமே இந்த சைனுக்கு வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதை நல்லாவே யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். கல்ச்சரில் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஹி அனலைஸ் கல்ச்சுரல் மித்ஸ் அண்ட் பாப்புலர் கல்ச்சர். ஸோ என்ன இப்போ ட்ரெண்ட் செட்டிங்காக இருக்குதோ, என்ன வந்து இப்போது மக்களால் ரொம்பவே பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்குதோ அங்கே வந்து சைன் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம டைரெக்டாக ஒரு விஷயத்த சொல்கிறத விட இன்டைரக்டாக சொல்லும்போது அதோட இம்பேக்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் மக்களை வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்றத தாண்டி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இப்போ சொன்னால் புரியும் அப்படின்ற இவங்களே ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சைனை நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஆர்ட் ரிலேட்டடாக ஒரு புக் பப்ளிஷ் பண்ணணும், ஒரு சாங், மியூசிக், மூவி எதுவாக இருந்தாலும் சரி, அங்கே சைன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான திங்கர்ஸ் வந்து நமக்கு சைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நார்மலி இப்போ சைன் அப்படின்றது என்னன்றது தெரியும். பட் அது என்ன மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்றத வந்து இந்த மாதிரியான திங்கர்ஸ் தான் நமக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுது, இன்னும் நம்ம ஃப்யூச்சரில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த மாதிரியான திங்கர்ஸ் தான் நமக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத ஆல்ஃப்ரெட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தென் 4th சாப்டரில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, சைன் அண்ட் லாங்குவேஜ். சைன் அண்ட் லாங்குவேஜ் இது ரெண்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? லாங்குவேஜ் இல்லை அப்படின்னா சைனுக்கு வந்து அங்கே வேல்யூவே இல்லை. ஏன்னா ஒரு சைனுக்கு பின்னாடி லாங்குவேஜ் தான் இருக்குது. இது என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்ம இங்கிலீஷில் தான் ஏதோ ஒரு வேர்ட் சொல்லுவோம், இல்லை தமிழில் கூட சில சைனுக்கான மீனிங் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸ்டாப், வெயிட், கோ அப்படின்னு இருக்கிற மாதிரி தமிழ்லையும் நில், கவனி, செல்லுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் லாங்குவேஜ் வந்து அது என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, சைன் அப்படின்னா அங்கே லாங்குவேஜ் கண்டிப்பாக இருக்கும். லாங்குவேஜ் இல்லாமல் சைன் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி லாங்குவேஜ் சைனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் லாங்குவேஜுக்கும் சைன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ் இஸ் மேட் அப் ஆஃப் சைன். இதில் வந்து சைன் அப்படின்றது வேர்ட்ஸ். ஒரு லாங்குவேஜுக்கு வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம், அது லாங்குவேஜாக மாறுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் அப்படின்றது லாங்குவேஜுக்கு ரொம்ப முக்கியம். அந்த வேர்ட்ஸாக சைன் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று இல்லாமல் இன்னொன்று வந்துட்டு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் ப்ராப்பரான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. தென் செமியாட்டிக்ஸ் லுக் அட் ஹவ் வேர்ட்ஸ் ஒர்க் டுகெதர். ஸோ செமியாட்டிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சைனாக இருக்கட்டும், லாங்குவேஜாக இருக்கட்டும், இது ரெண்டும் சேர்ந்து எப்படி அது ஒன்றா ஒர்க் பண்ணுது, என்ன மாதிரியான அவுட்புட் கொடுக்குது, அதோட அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி அதை பற்றி ஒரு டோட்டலாக ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ ஹவ் மீனிங் கேன் சேஞ்ச் டிபெண்ட்ஸ் ஆன் கான்டெக்ஸ்ட். ஒரு கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து, சிச்சுவேஷனை பொறுத்து மீனிங் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, ஒரு வேர்டுக்கு மீனிங் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றதையும் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கான ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. சைன் அண்ட் லாங்குவேஜ் ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் அதுதான். எப்படி அந்த லாங்குவேஜ் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது, அந்த சைனுக்கான மீனிங்குமே ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த செமியாட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் 5th சாப்டரில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, செமியாட்டிக்ஸ் யூசேஜ். எப்படியெல்லாம் இந்த செமியாட்டிக்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து செமியாட்டிக்ஸ் கேன் பி யூஸ் டு அனலைஸ் டெக்ஸ்ட். ஒரு புக்காக இருக்கட்டும், இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஃபிலிம் எதுவாக வேணா இருக்கட்டும், அதை வந்து கரெக்டாக நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த செமியாட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா, அது வேறு லாங்குவேஜ், நமக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜில் ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா சப்டைட்டில் வச்சு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். அந்த சப்டைட்டில் என்னது, ஒரு லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியுது அப்படின்னா அது மூலமாக நம்ம அனலைஸ் பண்ணுறோம். அந்த மூவி எப்படி இருக்குது, டயலாக்ஸ் எப்படி இருக்குது, டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு லாங்குவேஜ் வேணும். அந்த மாதிரி ஒரு புக் இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் வாட் எவர் இட் இஸ், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த செமியாட்டிக்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது வித் லாங்குவேஜ். லாங்குவேஜ் நமக்கு இருந்தால் மட்டும்தான் செமியாட்டிக்ஸும் ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியும் இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இட் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் பிஹைண்ட் சைன்ஸ். ஸோ ஒரு சைனுக்கு பின்னாடி என்ன மீனிங் இருக்குது, அதை எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அது எப்படி அப்ளிகபிள் ஆகும், அதோட யூசேஜ் என்ன, எப்படி ஒர்க் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு சைனை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம படிக்கிறதுக்கு, அதை பற்றி ஒரு கம்ப்ளீட்டான அவேர்னஸ், அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு இந்த செமியாட்டிக்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக சைன் அப்படின்னாலே அது செமியாட்டிக்ஸ் கேட்டகரிக்குள்ளே தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. லைக் இப்போது லிட்ரரி ஒர்க்கான மாபி டிக் ஒர்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும், அதில் இருக்கிற நிறைய விஷயங்கள், ஒரு டெக்ஸ்ட் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். டயலாக் டெலிவரி, கோட்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர், பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட்டான ப்ராசஸ். ஸோ அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த செமியாட்டிக்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ் லைக் ஜஸ்ட் டு டூ இட், இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்குது, கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க, செமியாட்டிக்ஸ் அதாவது சிக்னல், சிம்பிள்ஸ் மூலமாக அவங்க எப்படி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க, இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கும், அதோட ப்ராசஸ், அதோட அந்த ஒரு ப்ரொசீஜர்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆல்ஃப்ரெட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த செமியாட்டிக்ஸோட ஒரு வேர்சட்டாலிட்டி,
அது எந்த அளவுக்கு ஒரு மல்டிபிள் டேலண்டடா இருக்கு. அதில எவ்ளோ பிரான்ச்சஸ் இருக்கு. அது எப்படி ஒரு லாங்குவேஜ நெறைய பிரான்ச்சஸா நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கும், அத வந்து லாங்குவேஜுக்கு இன்னொரு ஒரு பெர்செப்ஷன் குடுக்குறதுக்கும், லாங்குவேஜ் அப்படின்றது பேசினா மட்டும் தான் கன்வே பண்ண முடியும் அப்படின்றத தாண்டி, சைன் லாங்குவேஜ் மூலமா, சிம்பல்ஸ் மூலமா, ஐகான்ஸ் மூலமா அத கன்வே பண்ண முடியும் அப்படின்ட்டு, வித்தியாசமான ஒரு பெர்செப்ஷன குடுத்து, பேச முடியாதவங்களும் கன்வே பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூ லாங்குவேஜ குடுத்துருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி செமியாட்டிக்ஸோட அந்த ஒரு மல்டிபிள் வெர்ஷன்ஸை இவர் சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு என்ன வேணால் பண்ண முடியும். டைவர்ஸ் கல்ச்சர் அண்ட் கான்டெக்ஸ்ட், நிறைய கல்ச்சரில் இப்போது ஒரே லாங்குவேஜ் நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லாங்குவேஜ் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? நார்மலாக ஒரு திங்ஸ் ஜஸ்ட் ஒருத்தங்களை போன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆக்ஷன்ஸ் சேமாக தான் இருக்கும். அந்த பிக்சர் சேமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஐக்கன், இண்டெக்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இது வந்து எல்லா இடத்துலையும் ஒரே இதாக தான் இருக்கும். லாங்குவேஜ் தான் சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறது, எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது இந்த சைன் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் 6th சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹவு டு டூ செமியாட்டிக் அனலைஸ். செமியாட்டிக்ஸை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய வேஸ் இருக்குது. 2 பர்சனாலிட்டியை வந்து இதில் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று ஸ்ட்ரக்சரலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சைனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க அனலைஸ் பண்ணுவாங்களாம். ஒரு சைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எப்படி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அது மூலமாக என்ன மீன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதோட ஷேப் எப்படி இருக்குது, இந்த மாதிரி அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு அதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு செமியாட்டிக் ப்ராசஸில் வந்து இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் அதை பார்க்குறாங்க, அதை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட வே ஆஃப் ஹேண்டிலிங், அனலைசிங் ப்ராசஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த சைனை வந்து ஸ்ட்ரக்சர் அவுட்லைன் பார்த்து அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இதுவே ஒரு நரேட்டர் வந்து செமியாட்டிக்கை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹவு ஸ்டோரிஸ் ஆர் டோல்டு, ஒரு டெக்ஸ்ட் எடுத்துட்டாங்க, ஒரு ஃபோக் டேல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி அவங்க அதை கன்வே பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த நரேட்டர் பார்ப்பார். ஸோ செமியாட்டிக்ஸை ஹேண்டில் பண்ணுறவங்க கையில் தான் இருக்குது. அதை எப்படி அவங்க அனலைஸ் பண்ணுறாங்கன்றது அவங்களோட ஃபீல்டை பொறுத்து அதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், ஈச் அண்ட் எவ்ரி ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் செமியாட்டிக்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அவங்களோட ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக செமியாட்டிக்ஸ் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எல்லாருமே செமியாட்டிக்ஸை ஹேண்டில் பண்ணி ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு மூவியாக இருக்கட்டும், லிட்ரேச்சராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு ஸ்டோரி டெல்லிங், அதோட அவுட்லைன், ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் ஈஸியாக செமியாட்டிக்ஸோட ஹெல்ப்போட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் சைனை வந்து செமியாட்டிக்ஸை விட வேறு எதாலையும் ரொம்ப பெட்டராக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. 7th சாப்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃப்யூச்சர் ஆஃப் செமியாட்டிக்ஸ். செமியாட்டிக்கோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போவே அதுக்கு வந்து ஒரு நல்ல மார்க்கெட் மாதிரி தான். ஏன்ஷியன் பீரியடில் எப்படி செமியாட்டிக்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதை விட இப்போ வந்து ஒரு ரெவல்யூஷன் தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு முன்னாடி கூட அட்வர்டைஸ்மெண்ட்டில் யூஸ் பண்ணும்போது, டெக்ஸ்ட்டில் யூஸ் பண்ணும்போது இன்டைரக்டாக நம்ம சொன்னால் மக்களுக்கு புரியுமா அப்படின்ற ஒரு கொஷின் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. நிறைய இடங்களில் இன்டைரக்ட் மீனிங் தான். ஸோ அதை பார்த்த உடனே நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா நம்மளோட கல்ச்சர் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு, டெக்னாலஜி அந்தளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து செமியாட்டிக்ஸ் வந்து நிறைய இடங்களில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லைக் இப்போ இன்டர்நெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீம்ஸ், நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் இல்லையா? பிளென்டி ஆஃப் மீம் கிரியேட்டர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்களோட அந்த ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸில் நிறைய மீம்ஸை வந்து அவங்க அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் நிறைய வந்து டபுள் மீனிங், இன்னர் மீனிங், இன்டைரக்ட் மீனிங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு செமியாட்டிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். லாங்குவேஜ் பற்றின ப்ராப்பரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி, இப்போ இருக்கிற கல்ச்சரில் என்ன மாதிரியான பேட்டர்னில் வந்தாலும் சரி, லாங்குவேஜை நம்மளால் செமியாட்டிக்ஸ் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சைன் லாங்குவேஜ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒரு பிக்சர் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோ, இல்லைனா ஒரு சிக்னல்ஸ் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோ, சிம்பிள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதோ எல்லா இடத்துலையும் இருக்குது. அதை இந்த செமியாட்டிக்ஸ் ரொம்பவே ஈஸியாகுது. தென் இந்த செமியாட்டிக் ப்ராசஸில் குளோபலைசேஷனோட இம்பேக்டும் இருக்குது. எல்லா இடத்துலையுமே செமியாட்டிக்ஸ் இருக்குது. இப்போது ஒரு மீம் வந்து அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு வைட் அது ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுது, எல்லாராலையும் பார்க்கப்படுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி செமியாட்டிக்ஸோட அந்த ப்ராசஸ், அதோட இம்பேக்ட் வந்து குளோபலைசேஷன் அப்படின்றது வந்ததுக்கப்புறமா எல்லாருமே அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் அதை பற்றி தெரிய வருது. ரொம்ப ஹைப்ரிட்டான ஒரு கல்ச்சரை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். வெஸ்டர்ன் கல்ச்சர் அண்ட் நம்மளோட ட்ரெடிஷன் ரெண்டையுமே இந்தியாவில் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹைப்ரிட்டான ஒரு சொசைட்டியில் கல்ச்சர் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த செமியாட்டிக்ஸ் அதில் வந்து ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து இதை எந்த அளவுக்கு சைன் அண்ட் சிம்பிளை அண்டர்ஸ்டாண்ட்
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ, டே டு டே அதோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது செமியாட்டிக்ஸோட அந்த ஒரு ரோல் நம்ம லைஃப்பில் எப்போவுமே ஒரு எசென்ஷியலான ஒரு பார்ட்டாக இருக்கும். நம்மளால் என்றைக்கும் அதை ஒமிட் பண்ணிவிட்டு லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியாது. சைன் அண்ட் சிம்பிளை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா செமியாட்டிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வித்தவுட் செமியாட்டிக்ஸ் லாங்குவேஜும் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வித்தவுட் லாங்குவேஜ் செமியாட்டிக்ஸ் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.